அந்த ஆவியானுடைய பலன் அவர்கள் மேல் இறங்கி வந்தபடியினால அந்த 28 பேரையும் அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறீங்க? நீங்க ஒரு ஆத்மாவாவது ரட்சிக்கப்படாத ஒரு ஆளையாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக இன்னைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறீங்களா? வார வார சபைக்கு மாத்திரம் வரவே நம்முடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்காக என்னைக்காவது அவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்து இருக்கிறீர்களா? உங்களுடைய கிராமத்திற்காக, உங்களுடைய ரத்த சம்பந்தப்பட்ட ஜனங்களுக்காக, உங்களை நேசிக்கிற ஜனங்களுக்காக, வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்காக, பலவீனத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காவது நீங்கள் ஸ்தோத்திர சுவிசேஷத்தை பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க மேல தேவன் சில வரங்களை வைத்து இருக்கிறார், சில அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆவியானுடைய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை வைத்து நீங்களும் நானும் நம்மளை மேன்மை பாராட்டாதபடி, நம்மளுடைய திறமைகளை குறித்து பேசாதபடி, உங்களோடு பேசுகிற ஆட்களோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவுக்காக இந்த கடைசி காலகட்டத்தில் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்காக எழுப்பி ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தேவைப்படுகிற ஒரே ஒரு காரியம், ஆவியானுடைய பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த ஆவியானுடைய பலன் இருந்தபடியினால இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி வெற்றி நிறைந்த ஒரு ஊழியத்தை செய்து முடித்தது உண்மை என்றால், இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க மேல ஆவியானுடைய பலன் வரும் பொழுது அந்த ஆவியானவரே உங்களை கிறிஸ்துவுக்குள்ள எழுப்பி பிரகாசிக்கும்படி, உங்களை கொண்டு சில கூட்டத்தை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நடத்தும்படி கர்த்தர் உங்களை ஸ்தோத்திர ஆவியானவரே நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராய். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த கடைசி காலகட்டத்தில் தெய்வத்திற்காக எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிக்கலாம்.